கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நான் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். மிளகு வெடிக்கும், நீங்கள் பார்த்து செய்யுங்க. இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டுத்தில் எதனா ஒன்று கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே பக்கம் வெந்திருக்கும், ஒரே மாதிரி. இல்லைனா ஒன்று வதங்கியிருக்கும், ஒன்று வதங்காமல் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்குங்க. இந்த மிளகாத்தூள் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். தக்காளி நிறைய சேர்த்ததுனால புளி கொஞ்சம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போடும்போது அடுப்பை கம்மியிலே வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். மீனை போட்டுட்டு கரண்டி விட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். சும்மா அப்படி அமைக்க மட்டும் விடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். சுட சுட சாதம், வறுத்த மீன் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.